வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல நம்ம ஜாதக அதோட விளக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 5வது ஜாதகம். அதாவது 1/11/1994ஆம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகம். கிட்டத்தட்ட 31 வயச நீங்க இன்னையோட பூர்த்தி பண்ணி 32வதுல அடியெடுத்து வைப்பீங்க. நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை. ஹஸ்த நட்சத்திர சந்திரனோட சாரத்துல நீங்க பிறக்குறீங்க. பூசா, நாட்டா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த ஹஸ்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க பிறந்தது தேய்பிறை திரையோதசி திதியில நீங்க பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியிலையும் அமையுதுங்க. கன்னி ராசிக்கு உண்டான சந்திராஷ்டமம் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி சந்திராஷ்டமமா அமையக்கூடிய அமைப்பு. நீங்க பிறந்தது ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனோட சாரம். அப்பனா சந்திர தசை நீங்க பிறந்தப்ப நடந்திருக்கு. இந்த சந்திர தசை முடிஞ்ச உடனே வர்றது செவ்வாய் தசைங்க. செவ்வாய்க்கு அப்புறம் வந்தது ராகு தசை 18 வருஷம். சந்திர தசை இவ்வளவுதான் காலம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க பிறப்பு நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு மாறும். செவ்வாய் தசை 7 வருஷமும், ராகு தசை 18 வருஷமும், குரு தசை 16 வருஷமும் நடக்கும். இப்போதைக்கு குரு தசை தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற காரணம். இப்ப குரு தசை நடந்தாவே நமக்கு துலாம் லக்னமும், ரிஷப லக்னமும் 6க்கு 8 அமையறதுனால அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. இது எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனையிலயோ, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுக்கோ, இல்ல ஜெயிலுக்கோ போகக்கூடிய யோகத்தையோ, ஆஸ்பத்திரியில விரயத்த குடுக்கக்கூடிய அமைப்போ, இல்ல ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கை ஆகக்கூடிய அமைப்போ, சரிங்களா? யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு, அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அமைப்போ, இதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு, அவங்களுக்காக நீங்க கடன் கட்டிட்டு இருப்பீங்க. இதனால வீட்ல சண்டை, பிரச்சனை அந்த இத குடுக்கும். இல்லைன்னா வெளியூரோ, வெளிநாடோ போகக்கூடிய தன்மையும் இது இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுவே நம்ம இப்ப நாடி முறைப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, கண்ணுல இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனைய கொஞ்சம் குடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல வியாபாரி தான் நீங்க. ரூ. 10 வாங்குனா ரூ. 10 விக்கலாம். சில பேர் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட தொழிலும் செய்யக்கூடியது. மருந்து விக்கலாம். இல்லைன்னா எம்பிபிஎஸ் சம்மந்தப்பட்டது பண்ணலாம். இல்லைன்னா இந்த பல் சம்மந்தப்பட்ட தொழிலோ, அ அதாவது பல் டாக்டர் சம்மந்தப்பட்டதோ, அது நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு விந்தணுக்கள் கொஞ்சம் அ உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா உற்பத்தி ஆகக்கூடிய தன்மையும் சரிங்களா? இது வேறு சில பெண்கள், மனைவி அல்லாத பிற பெண்களோட சேரக்கூடிய சூழ்நிலையோ கொஞ்சம் குடுக்குங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதோ, இல்ல வண்டி வாகனம் வச்சு டிரைவிங் சம்மந்தப்பட்டதோ செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சில பேர் கட்டட சம்மந்தப்பட்ட வேலை செய்றவங்களும் இந்த நாள் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறதை சொல்லிக்கலாம். உங்களுக்கும் இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்டது, எலும்பு உடையக்கூடிய தன்மையோ, இல்லைன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடியதோ, ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டது வரக்கூடியதோ, இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் கவனமா போய் ஆஸ்பத்திரியில செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, அவங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறு, அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு சில பேத்துக்கு இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய அமைப்பு, ஒரு சில பேத்துக்கு தள்ளி போகலாம். சரிங்களா? ஏன்னா இந்த கேது பாதிக்கப்படுறதுனால, செவ்வாயும் நீச்சமாயி இருக்கிறதுனால, அவங்களுக்கு கரு ஒட்டக்கூடிய தன்மை கொஞ்சம் பாதிக்கப்படலாம். சகோதரனால பிரயோஜனம் இருக்காது. இல்லைன்னா கணவனால பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். 2ல 1 பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? வேண்டாத கெட்ட பேர நீங்க சுமப்பீங்க. குழந்தை இல்லைன்னு சொல்றது கூட வேண்டாத கெட்ட பேர் தான். அத கூட நீங்க சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்துரலாம். அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க, வீட்ல அனைத்து பொறுப்புகளும் உங்களையே சேரும். நீங்களும் அரசு உத்தியோகத்துல வந்தா உயர்ந்த பதவியில உட்காரக்கூடிய சூழ்நிலையும் நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஆசிரியர் தான். மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறது இது எல்லாமே நல்ல ஒரு ஆசிரியர் தன்மையை குடுக்கும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை வாயில் ரொம்ப மூடி இருக்கும். நீங்க பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கிட்டு இருந்தா, முடிஞ்ச வரைக்கும் குழந்தை பாக்கியத்த பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் நீங்க தொழில் செய்யக்கூடாது. இந்த சனி வக்கரமானவங்க மட்டும் அவங்க 24 வயசுலயே தொழிலுக்கு சொந்த தொழில் பண்ண வந்துருவாங்க. அப்படின்னு சொன்னா, நீங்க 31 வயசுக்குள்ள எல்லாத்தையும் இழந்து, உட்கார்ந்து மறுபடியும் முதல்ல இருந்து 0ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைய குடுத்துரும். அதனால இதுக்கு மேல இல்லைன்னா 36 வயசுக்கு மேல நீங்க தொழில் பண்றது தான், சொந்த தொழில் பண்றது தான் உங்க வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதை சொல்லிக்கலாம். சரி கோச்சாரப்படி இப்ப ஏதாவது சுபம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? அப்படின்னு சொன்னா, இந்த 1 மாசத்துக்குள்ள யாராவது இந்த தேதியில பிறந்தவங்க வீட்டுக்காக கால் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, தாராளமா போடலாம். இந்த 1 மாசத்துக்கு கொஞ்சம் விபத்த சந்திக்க வேண்டிய அமைப்பும் இருக்கு. கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. சரிங்களா? அடுத்தது இடங்கீது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா வாங்கி போடுங்க. இந்த காலத்துல வாங்குனீங்கன்னா, செவ்வாய் நீச்சமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடம் பாதிப்ப குடுக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, குரு வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நீச்ச பங்கமாயிரும். நீச்ச பங்கமாச்சுன்னா, நீங்க இந்த காலத்துல வாங்கக்கூடிய இடமோ, இல்ல வீடோ உங்களுக்கு பரம்பரை சொத்தா அமையக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திருவாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க.
சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா வேற எது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தான் உங்களுக்காக ஜோதிடர் ஈரோடு முனியாண்டி வெயிட்டிங். கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கும்.